சொல்லுங்க. மாயா, நீ எங்க இருக்க? நான் ஒரு வேலையா போயிட்டு இருக்கேங்க. என்ன விஷயம்? நீ சாரு கல்யாண விஷயமா தானே போயிட்டு இருக்க? ஆமாங்க. தமிழ் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அவனை அழைச்சிட்டு வரதான் போயிட்டு இருக்கேன். வேண்டாம் மாயா, சாரு கல்யாண விஷயமா இனிமே நீ எதையும் பண்ணாத. எல்லாத்தையும் உடனே ஸ்டாப் பண்ணு. என்னாச்சு? இங்க பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த கல்யாணத்தால என் அரசியல் வாழ்க்கைக்கே பாதிப்பு வந்துடுமோன்னு பயமா இருக்கு. வேண்டாம் மாயா, வேண்டாம். இப்போதைக்கு நீ எதையும் பண்ணாதே. எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நீ உடனே மும்பைக்கு வா. என்ன மாயா சைலண்டா இருக்க? சொன்னது புரிஞ்சதா? ஹலோ ஹலோ மாயா, ஹலோ மாயா, நான் சொன்னது புரிஞ்சதா? கேக்கல. ஹலோ ஹலோ மாயா, நான் பேசுறது கேக்குதா? ஏங்க, உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. நீ பேசுறது கிளியரா இருக்க மாயா. நீ உடனே கிளம்பி மும்பைக்கு வான்னு சொன்ன. கேக்குதா? ஹலோ, என்னங்க என்னங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. எனக்கு ஒன்றும் கேட்கல. மாயா, நான் இப்போ பார்ட்டி ஆபீஸ்ல இருக்கேன் மாயா. என்னால சத்தமா பேச முடியாது. ஹலோ, சிக்னல் சரியா கிடைக்காம உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. எனக்கு ஒன்றும் சரியா கேட்கல. மாயா, ஹலோ மாயா, மாயா, என்னாச்சுப்பா? மாயா என்ன சொல்றா? சிக்னல் சரியா கிடைக்கலடா. லைன் கட் ஆயிடுச்சு. பா, அவ பொய் சொல்றாப்பா. உங்களோட பேசுறத அவாய்ட் பண்றதுக்காக வேணும்னே அவ கட் பண்ணிருக்கா. இப்ப போட்டு பாருங்க. அவ போன் சுவிட்ச் ஆஃப்னு வரும் பாருங்க. You are trying to reach is currently switched off. Please try again later. The number you are trying to reach is currently switched off. என்னப்பா, நான் சொன்னது உண்மைதானே? இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தா அந்த இடுபடி சத்யா அவ கூடவே இருப்பான். அவனுக்கு கால் பண்ணுங்க. லைன் கிளியரா கிடைக்கும். டேய் மாயா, இத வேணும்னே பண்ணிருக்கலாம்டா. ஐயோப்பா, அவ வேணும்னு தான்ப்பா பண்ணிருக்கா. உங்க பேச்சை கேட்க கூடாதுன்னு அவ முடிவு பண்ணிட்டாப்பா. இதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அவளை ஆஃப் பண்ணியே ஆகணும். நீங்க சத்யாவுக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. இந்த விஷயத்தை எப்படியாவது அவளுக்கு கன்வே பண்ணி ஆகணும். யோசிக்காதீங்கப்பா. அந்த சத்யாவுக்கு முதல்ல ஃபோனை பண்ணுங்கப்பா. சொல்லுங்க சார். சத்யா, நீ மாயா கூட தான் இருக்கியா? ஆமா சார். மேடம் முன்னாடி கார்ல போயிட்டு இருக்காங்க சார். அவளோட பேசணும் சத்யா. நீ போய் போனை கொடு. இல்ல சார், மாயா மேடமோட போன்லயே அவ போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குடா. நீ போனை கொண்டு போய் கொடு. ஓகே சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். டேய், அந்த காரை ஓவர்டேக் பண்ணு. சரிங்க சார். சீக்கிரம். மேடம் சார் லைன்ல இருக்காரு. உங்களோட பேசணுமா? இந்தாங்க பேசுங்க மேடம். இல்லன்னு சொல்லிருக்கலாம்ல. இடியட், கழுத்து இருக்கிறேன். சொல்லுங்க. மாயா, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக போனை கட் பண்ண? ஐயோ சாரிங்க. கார்ல போயிட்டு இருந்ததுனால சிக்னல் சரியா கிடைக்கல. அதான் கட் ஆயிடுச்சு. அது எப்படி மாயா? சத்யாவுக்கு மட்டும் லைன் கிடைக்குது, உனக்கு மட்டும் சிக்னல் ப்ராப்ளமா? எப்படி? அது ஏன்னு தெரியல. நெட்வொர்க்ல ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். சரி, நீயாவது எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஏன் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? என்னோட பேசக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ண பாக்குறியா? இதெல்லாம் புதுசா இருக்கு மாயா. சாச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கலாம்னு நினைச்சேன். ஃபோன் கட் ஆனது சாதாரண விஷயம்.
இதுக்கு போய் ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? பேசிட்டு இருக்கும்போது பாதியில கட்டானா டென்ஷன் ஆகாதா? அதான் சாரி சொல்லிட்டேன்ல. நான் அப்புறமா பேசுறேங்க. இல்ல மாயா, எனக்கு இப்பவே பேசி ஆகணும். போனை கட் பண்ணாத. இங்க பார்ட்டி மீட்டிங் முடிஞ்சது. என்ன ஜெனரல் செக்ரட்டரியா செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்படிங்களா? கங்க்ராட்ஸ். இவ்ளோ சந்தோஷமான விஷயத்தை ஏன் லேட்டா சொல்றீங்க? அந்த சந்தோஷத்தை நீ தான் அனுபவிக்க விடாம பண்ற. அதான் எனக்கு டென்ஷனா இருக்கு. நான் என்னங்க பண்ணேன்? தமிழ உன் கஸ்டடியை வச்சிருந்தல, அவனை ஒழுங்கா பார்த்திருக்கணும். கேரளஸ் அவனை தப்பிக்க விட்டுட்ட. தப்பிச்சு போனவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்கணும். அதையும் நீ செய்யல. இப்போ அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்னங்க பண்ணா? நீ அவனை நம்ம பிசினஸ்ல இன்வால்வ் பண்றதுல ஆரம்பிச்சு அவனை போட்டு அடைச்சு வச்சது, அடிச்சது, அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு டார்ச்சர் பண்ணது, சாருவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்கான். அதே அந்த துளசி வீடியோ எடுத்து ஆதாரமா வச்சிருக்கா. அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணி மீடியாவுக்கு கொடுக்க போறதா தகவல் வந்திருக்குமாயா. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இத்தனை வருஷமா நான் காப்பாத்திட்டு வந்த இமேஜ் அடிபட்டு போயிடுமாயா. எனக்கு பார்ட்டிலையும் கெட்ட பேராயிடும். ஜெனரல் செக்ரட்டரியை செலக்ட் பண்ணி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன தூக்கிடுவாங்க, கட்சி விட்டு என்ன ஒதுக்கிடுவாங்க மாயா. இதுல நமக்கு தேவையா மாயா? என்னங்க நீங்க? அந்த மாதிரி ஒண்ணும் தப்பா நடந்துராது. இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னாங்க? யார் சொன்னாங்க, எப்படி தெரியும், இதெல்லாம் கேட்காதே. எனக்கு ப்ராப்ளம் வராம இருக்கிறதும் நான் தப்பிக்கிறதும் இப்போ உன் கையில தான் இருக்கு. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் உடனே நீ நிறுத்தணுமாயா. தமிழ் துளசி ரெண்டு பேரையும் இனிமே டிஸ்டர்ப் பண்ணாதே. அவங்கள ஃப்ரீயா விட்டுடு. அப்படி விட்டுட்டா அவங்களும் சைலண்ட் ஆயிடுவாங்க, நமக்கும் பிரச்சனை இருக்காது. நீங்க சொல்றது எனக்கு புரியல. என்ன புரியல? அந்த கல்யாணத்தை அப்படியே நிறுத்தன்னு சொல்ற, அது எனக்கு புரியலையா? எங்க அப்படி பண்ணா சாரு வாழ்க்கை என்ன ஆகும்? அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ஏன் பொறுப்புல நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த கவலை உனக்கு வேண்டாம். அது எப்படிங்க? என் பொண்ணு தமிழ் தான் உயிர், தமிழ் தான் வாழ்க்கைன்னு அப்படியே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்ப இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவ ஏத்துக்கவே மாட்டான். அவ சின்ன பொண்ணு மாயா, மனநிலை பாதிக்கப்பட்டவ, அப்படிதான் பேசுவா. நாம தான் அவளுக்கு பக்குவமா சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு அவ இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது. அதுவும் இல்லாம ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தனை அவ ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? அவளுக்கு நம்ம வேற ஒரு நல்ல மாப்பிளைய பாப்போம். ஏங்க இந்த கல்யாணத்துக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப நீங்களே மாத்தி பேசுறீங்களே. ஐயோ, அப்ப இருந்த நிலைமை இப்போ இல்ல மாயா, சொன்ன புரிஞ்சுக்க. இல்லங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்க பிரச்சனைக்காக ஏன் பொண்ணை தியாகம் பண்ண சொல்றது நியாயமே இல்ல. இதை நான் ஏத்துக்கவும் மாட்டேன். என்ன மாயா, பேச்சே வித்தியாசமா இருக்க. உன் பிரச்சனை ஏன் பிரச்சனைன்னு பிரிச்சு பேசுற. நீ வேற நான் வேறயா? நான் பிரிச்செல்லாம் பேசலங்க. சாரு ஏன் பொண்ணு, என்ன நம்பி வந்திருக்கா. அவ ஆசைப்பட்டவனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ ஆதாரத்தை வச்சு துளசியால என்னங்க பண்ண முடியும்? சும்மா மிரட்டுறா அவ. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கு போய் பயந்துகிட்டு கல்யாணத்தையே நிறுத்த சொல்றீங்களே. மாயா, இது பாருங்க, துளசியால உங்களுக்கும் உங்க அரசியல் வாழ்க்கைக்கும் எந்த பாதிப்பும் வராது. அத நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட விட்டுருங்க. இல்ல மாயா, என்னால இதுல ரிஸ்க் எடுக்க முடியவே முடியாது. நீ அங்க போய் பிரச்சனை பண்ணா அதையும் அவங்க வீடியோ எடுப்பாங்க, நெட்ல அப்லோட் பண்ணுவாங்க. அதனால பிரச்சனை இன்னும் தான் பெருசாகும். அதனால தான் சொல்றேன், நீ அங்க போகாதே. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு உடனே கிளம்பு. இனி நீ ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க கூடாது. இல்லங்க, என் பொண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். மாயா, என்ன டென்ஷன் பண்ணாத. எதை எப்ப எப்படி பண்ணணும்னு நான் தான் முடிவு எடுக்கணும். அதை நீ எதிர்த்து பேசக்கூடாது. நீ உடனே கிளம்பி வா, நான் வரணும். இது என்னோட ஆர்டர். சாரிங்க, இந்த ஒரு விஷயத்துல என்னால உங்க பேச்ச கேட்க முடியாது. உங்களுக்கு உங்க அரசியல் வாழ்க்கை முக்கியம்னா எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம்.
யார் சொன்னாலும் யார் தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நான் நடத்தி காட்டுவேன். அதுக்கப்புறம் தான் நாங்க வருவேன். மாயா, சாரிங்க, இனிமே இது விஷயமா பேச நமக்குள்ள ஒண்ணுமே இல்ல. போனை வச்சிடுறேன். கடவுளே. மேடம், என்ன மேடம் இப்படி பேசிட்டீங்க? அவசரப்பட்டுட்டீங்களே மேடம். என்ன சத்யா, மினிஸ்டர் தான் புரியாம பேசுறாருன்னா நீங்களும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? யார்கிட்ட எப்படி பேசணும், எதை பேசணும்னு எனக்கு தெரியும். கிளம்பலாம். இது அநியாயம்ப்பா. இவ்ளோ சொல்லியும் கேட்காம உங்களை தூக்கி எறிஞ்சு பேசுறா, போனை கட் பண்றா. எவ்ளோ திமிரு இருக்கும் அப்பா. கடைசியில மாயாவ புத்திய காட்டிட்டா பாத்தீங்களா? சமையல்காரின்னு கூட பார்க்காம அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க. அந்த நன்றி கூட இல்லாம உங்களையே எதிர்க்க துணிஞ்சிட்டா. அவ ஒரு துரோகிப்பா. அவளை இந்த அளவுக்கு நீங்க வளர்த்து விட்டுருக்கவே கூடாது. அவெல்லாம் 4 பேருக்கு சமைச்சு போட்டு எச்சல் எடுக்கதான்ப்பா லாய்க்கு. அவளுக்கு போய் ஒய்ஃபுங்கிற இடத்த கொடுத்து அம்மா இருக்க வேண்டிய இடத்துல அவளை வச்சுங்க. மொத்த பிசினஸையும் அவளை நம்பி ஒப்படைச்சிங்க. பார்ட்டியில பிசினஸ் சர்க்கிள்ல ரொம்ப பெரிய அந்தஸ்தை உருவாக்கி கொடுத்தீங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு? நீங்களா அவ பொண்ணான்னு வர்றப்ப உங்களை தூக்கி எரிஞ்சிட்டாப்பா. என்னப்பா இன்னும் யோசிக்கிறீங்க? உங்க சந்தோஷம் இன்னையோட முடிஞ்சிடக்கூடாது. மாயா எவ்வளவு மோசமானவனு இப்பவாது புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்லியும் கேட்கலனா அவளை தூக்கி எறிங்கப்பா. அவளுக்கு அவ பொண்ணு முக்கியம்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கை முக்கியம். நீங்க பாலிடிக்ஸ்ல உங்க பார்ட்டியில ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்பவும் அவன் இஷ்டத்துக்கு ஆட விட்டு வேடிக்கை பாத்தீங்க, எல்லாமே நாசமாயிடும்பா. அரசியலுக்கு முழுக்கு போட்டுட்டு சாமியாரா தான் போகணும். அதெல்லாம் வேணாப்பா. இப்பவே மாயாக்கு ஒரு முடிவு கட்டுங்க. இந்த பிரச்சனை பெருசா வெடிச்சா அது இதோட போகாது. நீங்க பண்ண கரப்ஷன்ல ஆரம்பிச்சு இல்லீகல் பிசினஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. மாயாவே அப்ரூவரா மாறி உங்களை பத்தி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவாப்பா. அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்கப்பா. இல்ல குரு, நான் அந்த அளவுக்கு போக விட மாட்டேன். இது இப்பவே சால்வ் பண்றேன். தம்பி, இப்போதைக்கு தமிழும் துளசி அங்க இருக்க வேண்டாம். மாயா கண்ணில் படாம எங்கேயாவது தப்பிச்சு போக சொல்லுங்க. இல்லை சார், தமிழோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. அவரால் எங்கேயும் மூவ் பண்ணி போக முடியாது. மாயா வந்தா ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற முடிவோடு தான் தமிழும் துளசியும் இருக்காங்க. மாயா வெறியோட கிளம்பிட்டா. அவளை மீறி அவங்களால என்ன பண்ண முடியும்? சார், மாயா பண்ணுற அடாவுடைய வீடியோ எடுத்து அது நெட்டில் அப்லோட் பண்ணுங்கிற முடிவோடு தான் இருக்காங்க. அது மூலிமா நியாயம் கிடைக்கும்னு நம்புகிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே மீடியாவில் வெளிச்சம் போட்டு காட்டிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே அவங்கள ஆஃப் பண்ண பாருங்க. இல்லைன்னா நான் சொன்னதான் நடக்கும். அப்பா, விஷயம் சீரியஸா போய்கிட்டு இருக்குப்பா. கொஞ்சம் லேட் பண்ணாலும் நீங்க ஜெயிலுக்கு போறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணுங்கப்பா. இனிமே ஏதாச்சும் பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. மொத்த பிசினஸும் அவ பேர்ல இருக்கு. பார்ட்டி ஆட்கள்ல பாதி பேர் அவ ஆட்களா இருக்காங்க. இனி நீங்க என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. உங்களை அழிச்சிட்டு உங்க இடத்துக்கு வரணும்னு அவ முடிவு பண்ணிட்டாப்பா. அவ என்னடா முடிவு பண்றது? அவளை என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்றேன். தம்பி, மாயாவால இனி தமிழுக்கும் துளசிக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீ கிளம்புங்க. நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், என்னப்பா பண்ண போறீங்க? மாயாவோட வாழ்க்கை நான் போட்ட பிச்சடா. அதை நானே எடுக்கிறேன். சொல்லுங்க சார். சத்யா, உங்கள்கிட்ட கண்ணு இருக்கா? வச்சிருக்கேன் சார். மாயா அவங்க முன்னாடி கார்ல தான் போயிட்டு இருக்காங்க சார். சத்யா, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத. மாயாவை இந்த நிமிஷமே ஷூட் பண்றேன்.
கொன்னுட அவளை. ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? மேடத்தியா? ஆமா சத்யா, எனக்கு அவ துரோகம் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு எதிரா போயிட்டு இருக்கா. அவளை கொன்னுட. ஐயோ சார், வேணாம் சார். சார், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே சார். ஏய், எனக்கே அட்வைஸ் பண்றியா? ஒண்ணுமில்லாத வந்த கழுதையே இவ்வளவு உயரத்துக்கு தூக்கி விட்டதே நான் தான்டா. கார், பங்களா, அதிகாரம்னு இன்னைக்கு அவ சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கானா, அதுக்கு யார் காரணம்? நான் தான்டா. ஆனா அந்த நன்றியே இல்லாம என்னையே எதிர்த்து பேசுறா. ஏன் இஷ்டப்படி இந்த கல்யாணம் நடந்தே தீரும்னு சவால் விடுறா. இது துரோகம் இல்லையா? பொண்டாட்டி, புள்ள, மாயான்னு எனக்கு யாருமே முக்கியம் இல்லடா. அரசியலும் அது மூலமா வர்ற செல்வாக்கும் இந்த பவரும் தாண்டா முக்கியம். இதுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. அவளை முடிச்சிட சத்யா. சார், நான் வேணா மேடத்துக்கிட்ட பேசி பார்க்கறேன் சார். சார், எல்லாத்தையும் நிறுத்த சொல்றேன் சார். நான் சொல்லியே கேட்காதவா நீ சொன்னாலும் கேட்க மாட்டா. அவகிட்ட பேசுறதே வேஸ்ட். அவளை கொன்னுட. என்ன சத்யா, நான் சொன்னது செய்வே இல்ல? எனக்கு விசுவாசமா நீயாவது இருப்பல்ல? சார், நிச்சயமா உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் சார். அப்படின்னா அவ கதையை முடிச்சிட்டு எனக்கு போன் பண்ணு. இது என் பேர்ல இருக்கு. இது உங்களுக்காக நான் கொடுக்கிற gift. I'm really proud of you, சத்யா. திரும்ப திரும்ப ஒரே தப்பு பண்றீங்களே, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? மேடம், துளசியோட ஆட்டத்துக்கு எனக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இதுல எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்ல, யார் குறுக்க வந்தாலும் சரி, யோசிக்காதீங்க, கொன்னுடுங்க. எனக்கு தமிழை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதான். மாயா இனிமே இருக்க கூடாது சத்யா. ஷூட் பண்ணிட. சார், என்ன கார்லயே வச்சுட்டு வரீங்க? அதுக்கு அவசியம் இல்ல, பாத்துக்கலாம் வா. கதவு தரங்க. ஏய், கதவு தரங்க. துளசி, என்ன பண்றீங்க? கதவு திறக்க போறேன் பிரபா. அவளை ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சுல, இன்னும் எதுக்கு பயப்படணும்? இருங்க. தமிழ், ஏய் போற நீ? யார் மேல கை வைக்கிற? சத்யா, ரெண்டு பெரிய ரூம்ல கட்டி வைங்க. டேய், நல்லா இறுக்கி கட்டு. என்னங்க? என்னங்கன்னு கூப்பிட உனக்கு என்னடி உரிமை இருக்கு? ஏய், அவர் என் புருஷன். அவரை கூட்டிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். தடுத்த உன்னை கொன்னுடுவேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்களை கூட்டிட்டு போக தான் நான் இங்க வந்திருக்கேன். அவன் மட்டும் இதை தடுத்தானா
அவளை எங்க அம்மா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. கேட்டியா? அவ என்ன அம்மான்னு சொல்றாடி. அவ என்ன நம்பிட்டா. இந்த ஒரு வார்த்தைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மரியாதையா தமிழ் அவ கூட அனுப்பி வச்சிரு. உன்ன மாதிரி கேடுகிட்ட ஜென்மம் கூட பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. உன்கிட்ட எல்லாம் பேசினா எனக்கு தான் அசிங்கம். ஏய் எந்திரடி. என்ன அவர் பக்கத்துல உட்கார்றது கூட உனக்கு அருகது கிடையாது. அவர் என் புருஷன்டி. இன்னொரு தடவை புருஷன் கிருஷ்ணன் சொல்லிட்டு வந்தா கொன்னிடுவா உன்னை. உன்னெல்லாம் அடிச்சு கொல்லடி. வேண்டாமா, அதுக்குதான் அம்மா இருக்கேல்ல, நான் பாத்துக்கிறேன்.